இதுவரைக்கும் காலிஃப்ளவர வச்சு இந்த மாரி கீமா மசாலா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? செஞ்சதில்லன்னா ஒரு முறை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். செய்யும்போது அதிகமா செஞ்சு வச்சுக்கோங்க. சீக்கிரம் காலியாயிரும். 150 கிராம் அளவுக்கு பட்டாணிய கல்லுப்பு சேர்த்து 3 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர சுடுதண்ணீல மஞ்சத்தூள் போட்டு 10 நிமிஷம் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 12 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 2 தக்காளி சேர்த்து நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு தயிர் மசாலாவையும் சேர்த்து 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 விசில் போட்டு வேக வச்சுருங்க. ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு வேக வச்ச பட்டாணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சப்பாத்தி, ரொட்டி, நானோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.